பிரிக் அப்படிங்கிற இங்கிலீஷ் மூவி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்லைனில் படம் சொல்லணுன்னா, ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு லாக் ஆகிடுவாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைனாக. பட் இது லாக் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப புது மாதிரியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமர் இஸ் அ கேமர் டெவலப்பர். அவரும் வேறு கொஞ்சம் பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அது ஒரு ஃபைன் அவுட்புட் இன்னும் வரல. ஸோ அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க ஒரு வெர்ச்சுவல் காலில் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மெயின் ஹீரோவான அந்த ப்ரோக்ராமர் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிறாரு. அவர் மைண்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஒரு ஃப்ளாஷ் கட் மாதிரி போய் வந்துகிட்டே இருக்குது. தன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தன் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ பேசிக்கலி அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார் அப்படிங்கிற அந்த சீன்லேயே வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு கேரவான் மாதிரி ஒரு மினி கேரவான் ரெடி பண்ணிவிட்டு, நம்ம இந்த ஊரை விட்டு போகலாம், நம்ம பாரிஸ் போகலாம், ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படிலாம் சொல்லி அவர் கூப்பிடுவாங்க. அவள் வேலையை விட்டேன், நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் ஹி வாஸ் நாட் ரெடி. ஸோ அவர் வந்து வரத்துக்கு ரெடியாக இருக்கல. ஸோ அது கொஞ்சம் டிஸ்கஷனாக போகும். அதுக்கப்புறம் சண்டையாக போகும். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வீட்டில் இருப்பாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்புறேன், இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், நான் திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி நேராக போயிட்டு வீட்டோட டோர் ஓப்பன் பண்ணும்போது இட்ஸ் க்ளோஸ்னா ஒரு பிரிக்கால் அந்த டோர் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கிற ஜென்லாகட்டும் எல்லாமே க்ளோஸ். ஸோ வீட்டில் வெளில போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஸோ என்னென்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கோ எல்லா ஸ்பேஸும் வந்து பிரிக்கால் க்ளோஸ் பண்ணிருக்கு. அந்த பிரிக்கும் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஒரு பிளாக் கலரில் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் வந்து அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உடைக்கலான்னு எல்லாமும் ட்ரை பண்ணுவாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பெரிய சுத்தியல் எடுத்து அடிப்பாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ தான் ஹீரோக்கு ஒரு பாயிண்டில் தெரிய வரும், அது வந்து ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு வால். இது நார்மலான ஒரு பிரிக் இல்லை, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிற வால் அப்படின்னு புரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்காது. ஸோ பேசிக்காக ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பில்டிங் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற பில்டிங், ஸோ நம்ம காப்பாற்ற யாரும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக உடச்சி கீழே போகலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இங்கேருந்து வெளில போகிறதுக்கான ஒரு சுரங்கப்பாதமாக இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினது. ஸோ ஒரு சுரங்கப்பாதை இருக்கும், இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பிரிட்டிஷ்காரங்க காலம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு பீரியட் சொல்லுவாங்க, அந்த வார் டைமில் இன்னும் கட்டினாங்க, அதனால ஏதோ சுரங்கப்பாதை இருக்குது சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ் சினிமான்னு எடுத்தோன்னா இது 2000 கேள்வி கேட்டிருப்போம். இது இங்கிலீஷ் சினிமா இருக்கிறது நிறைய கேள்வி வைக்க மாட்டேங்கிறேன். அவங்க ஃபஸ்ட்டு இஷ்டத்துக்கு எல்லாமும் காட்டுறாங்க. ஓகேவா? ஒரு வீடோட பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைடை வந்துட்டு அவங்க ட்ரில்லர் அரே பெருசாக ஒரு ஓட்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா வாங்கி அவங்களையும் கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றி எடுத்து ஃப்ளோரை உடைக்கிறாங்கிற பேரில் அவங்க பாட்டு ஃப்ளோரை உடைச்சா உட்டாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணாக வரும். அப்புறம் பார்த்தா கீழ் ஃப்ளோர் போயிடுவாங்க. ஒரு வீட்டோட பேஸே உடச்சி கீழ் ஃப்ளோர் போகலாம் அந்தளவுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னா, இது எந்த வார் காலத்தில் கட்டினாங்கன்னு சத்தியமாக புரியல. அப்படியே அவங்க வந்து உடச்சி போய்கிட்டே இருப்பாங்க. கீழ் ஃப்ளோர் போனால் அங்கே ஒரு வயசான தாத்தாவும் பேத்தி இருப்பாங்க. ஸோ முதல்ல தாத்தா நான் வரமாட்டேன் பாரு, அப்புறம் அவரும் சேர்ந்துப்பார், ஜோதி ஐக்கியம் வைப்பார். அப்புறம் இவங்க எல்லாருமா சேர்ந்து அது கீழே ஃப்ளோர் போவாங்க. அங்கே போனால் அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்தாலே வில்ல மாதிரி தான் இருக்கும். கடைசியில் அவன் தான் ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டே கொண்டிருப்பான். ஏன்னா அவன் இங்கேருந்து வெளில தப்பிக்க பார்த்தானா. ஸோ அது எனக்கு பிடிக்கல, வெளில போனால் பெரிய பிரச்சனை வரும், அதனால் இதுக்குள்ளேயே இருந்து செத்துடலான்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி அவன் உள்ளே உட்காந்துருக்கான். கடைசியில் சரி எப்படியாச்சும் நான் கண்டுபிடிப்பேன்டா சொல்லி இவங்கெல்லாம் சரி சண்டையெல்லாம் போட்டு மாற்றி சண்டை போடுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மேலே போனால் அங்கே இதெல்லாம் கேமரா வச்சு ஒரு ஆள் பார்த்துட்ருக்காங்க. அது யார் பார்த்துருக்காங்கன்னு சத்தியமாக தெரில, கடைசி வரையும் காட்டவே இல்லை. ஸோ அது ஒரு ரூம்குள்ளே அவங்க வந்து போகிறாங்க. மேபி இந்த வீடை கட்டின அந்த ஓனர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்த்தா ஓனருக்கு 2 கையை யாரோ எடுத்திருப்பாங்க. ஓனர் செத்து கிடப்பான். சுற்றுறாங்க என்னெல்லாம் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு காட்டுறாங்க. அதை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க. அசால்ட்டாக ஒரு சுற்றி மட்டும் இருக்கும், ஒரு 4-5 வீட்டை உடைச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் உடச்சிட்டு தாவிட்டே இருப்பாங்க. சரி கான்செப்ட் வைஸ் ஓகே, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்காக அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எல்லாமும் காட்டுவாங்க. கடைசியில் வந்து பார்த்தா அவங்க வந்து அதை கிராக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா லைக் ஆல்ரெடி அந்த இடத்துல செத்து போயிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு இதே டிசைன் அவன் கிராக் பண்ணியிருப்பான்.
ஸோ அந்த கிராக் பண்ணதை இவங்க வந்து சிசிடிவி வழியாக கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி கிராக் பண்ணா அப்படிங்கிறது. இன்னொரு பொண்ணு வந்து ஏதாச்சும் பேப்பர்லேருந்தே கண்டுபிடிச்சிருவா. அதாவது கிராக் பண்ண தெரிஞ்சவனாலே வெளில போக முடியல, அது இன்னொரு பொண்ணு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சோன்னா அவனே இன்னொருத்தன் கொண்டுருவான். ஏன்னா வெளில போகக்கூடாது. ஏன்னா இந்த பேஸாக என்ன காட்டுறாங்கன்னா அந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால ஹோல் ஊரே வந்து ஏர் கண்டாமினேட் ஆகிடுச்சு. ஸோ வெளில போனால் இறந்துருவோம். அதனால இது வந்து ஃபுல்லாக பிரிக்கால் மூடிருக்காங்க. அது யார் மூடிருக்காங்க, கவர்மெண்ட்டாக யார் மக்களாக யாரெலாம் தெரியாது, மூடிருக்காங்க அவ்வளோதான். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறான் இல்லை வெளில போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் இருக்கணும், இதுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிறான். உள்ளே தான் செத்துரு ஓனையும் சொல்கிறாங்க. அப்படி குழப்பி படத்தை கொண்டு போய்ட்டு கடைசியில் ஹீரோ ஹீரோயின் மட்டும் அங்கேருந்து வெளில வந்துடுவாங்க. மற்ற எல்லாம் செத்துருவாங்க, ஹீரோ ஹீரோயின் மட்டும் வெளில வருவாங்க. சரி வெளில வந்து என்ன பண்ணுவோம், சரி சுபம்னு போடுவாங்க, பார்த்தா போட மாட்டாங்க. வெளில வந்தால் அந்த ஊரே அந்த பிரிக்கால் மூடி வச்சுருப்பாங்க. அவங்க வீடு ஃபுல்லாக அப்போ ஐயோ இது முடியாது போல் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க பார்ட் 2 அப்படின்னு சொல்லி, நீ இந்த ஊர்லேருந்து வெளில போகிறது தான் பார்ட் 2 காட்டுவாங்களோன்னு நான் மிரண்டேன். ஆனால் அப்படிலாம் அவங்க எதுவும் காட்டல. பார்க்கும்போது அந்த ஒய்ஃப் வந்துட்டு காட்டுறாங்க, பார்த்தீங்களா நம்ம மினி கேரவேன் இருக்குது, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த வேனில் ஏறுறாங்க. வேனில் ஏறி போகும்போது நியூஸ் கேட்குது, இந்த ஊர் பூரா இப்படி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து தனியாக எங்கும் போகாதீங்க அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு சைடில் நியூஸ் போடுறாங்க. அப்படியே டாப் ஆங்கிளில் போயிட்டு அந்த ஊரே காட்டுறாங்க. நம்ம இது சொல்லுவோம்ல, இந்த ஹெலிகாப்டர் ஷாட்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ஊரை காமிச்சு அந்த ஊர் ஃபுல்லாகவே பிரிக்கால் மூடிருக்காங்க. ஸோ அதனால் பிரிக் அப்படின்னு பேர் வச்சதுனால படம் ஃபுல்லாக பிரிக்கு எங்கே பார்த்தாலும் பிரிக்காக இருக்குது. கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமும் காமிச்சிருக்காங்க. எங்கெல்லாமும் சுற்றி சரி வெளில வருவாங்க பார்த்தா அப்பவும் வெளில வரல. பட் பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் தான் நம்ம ரொம்ப வெட்டியாக இருக்கோம் அப்படின்னா, ஒரு வேலை இல்லை வெட்டியாக இருக்கோம்னா பார்க்கலாம். ஸோ தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எப்படி பேன் இண்டியான்னு சொல்லி எடுக்கிறோமோ அவங்க இப்போ பேன் வேர்ல்டு எடுக்கிறான்னு நினைக்கிறேன். எல்லா மொழியிலையும் இருக்குது. மேபி அது நெட்ஃப்ளிக்ஸ் ஃபீச்சராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்செப்ட் வைஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் கேள்விப்பட்டதே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் மெட்ராஸ் பாய்ஸ், லவ் யூ ஆல்.